ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசன் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் தாங்க பண்ண போகிறோம். அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ண போகிறோம். நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்குறேங்க. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இது மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இதே மாதிரி எல்லா வெண்டைக்காயும் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வெண்டைக்காயெலாம் கட் பண்ணியாச்சு. இப்போ வெண்டைக்காய் அப்படியே இருக்கட்டும். இப்போ அந்த வெண்டைக்காய்க்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியாக சேர்த்துக்கலாம். ஒரு 3 காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாங்க. இப்போ நம்ம போட்ட எள்ளு வெடிக்க ஆரம்பிச்சிருது இல்லைங்களா. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் மல்லாட்டை பருப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது ஆறட்டுன்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வர வேண்டியது தான். குறப்பாக அரைச்சிக்கணும். இப்போ ஆறிடுதுங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இது அரைக்க போகிறோம் இல்லைங்களா, அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் குறப்பாக, அந்த மல்லாட்டை பருப்பு ரொம்ப அரைப்படக்கூடாது. இந்த அளவுக்கு குறப்பாக இருக்கணும். இந்த மசாலா அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம். அது கூடவே எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லா தாராளமாக ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சது 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கடுகும் அந்த உளுத்தம்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காவை சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க. அப்படியே வேகட்டும். அடுப்பை ஸ்லோவாக வச்சு விட்ருங்க. அவ்வளோதாங்க. நல்லா வெண்டைக்காய் வதங்கிடுது. வெண்டைக்காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும் வெண்டைக்காய். அதனால் நீங்கள் உடனே மூடி போட்டு ரொம்ப டைம் கொடுக்காதீங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுது. இந்த டைமில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த மல்லாட்டை பருப்புலாம் இதில் சேர்த்துக்கலாங்க. வெண்டைக்காய் வெந்ததுக்கப்புறம் தாங்க நீங்கள் மசாலா சேர்க்கணும். நம்ம முன்னாடியே வறுத்துட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணதுனால ரொம்ப வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. சும்மா அது கூட ஒட்டினா போதும். வெண்டைக்காய் நான் இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கிறேன் இல்லைங்களா. உங்களுக்கு பொடி பொடியே தேவைனாலும் நீங்கள் பொடி பொடியே கட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா நல்லா கிளறி விட்டு மேலே மல்லித்தழையை சேர்த்துட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. இது சாதத்து கூட போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இந்த ரெசிபி வெண்டைக்காய் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசன் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.